ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் கிரியேஷன். இன்னைக்கு நம்ம வீடியோல பிஹேன்ஸ்ல எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்றது அண்ட் தென் அந்த பிளாட்ஃபார்ம் எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். பிஹேன்ஸ்ன்ற சைட் என்னன்னா நம்ம பண்ற டிசைன்ஸ் எல்லாத்தையும் போர்ட்ஃபோலியோவா ஷோகேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். நம்ம எப்படி எஃபி இன்ஸ்டா போஸ்ட் போடுறோமோ அதே மாதிரி நம்ம பண்ற டிசைன்ஸ் எல்லாத்தையும் போர்ட்ஃபோலியோவா ரெடி பண்ணி போஸ்ட் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பிஹேன்ஸ். நம்ம இப்ப பிஹேன்ஸ் போஸ்ட் பண்றது மூலியமா என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்றது ஆர் எல்ஸ் ஃப்ரீலான்சிங் பண்ணவே உங்களோட டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸை சேஃபா ஷோகேஸ் பண்றதுக்கு இந்த பிஹேன்ஸ் சைட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் இந்த லிங்க் மட்டும் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா போதும், நீங்க பண்ண எல்லா டிசைன்ஸுமே அவங்களால வியூ பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போட்டுக்கோ, நம்மளோட சேனல் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து behance.net அப்படின்னு நீங்க வந்து சர்ச் பண்ணுங்க. ஸோ சர்ச் பண்ணீங்கன்னா இதுதான் வந்து ஹோம் பேஜ். ஸோ இந்த behance.net யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அடோபோடது தான். ஸோ அடோப்ல வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஓகே. இல்லை இப்போ நீங்க வந்து பிஹேன்ஸ்க்கு வந்து நியூ அப்படின்னா எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, ஸோ இதுல என்னென்ன கேட்டகரிஸ் எல்லாமே இருக்கு அப்படின்றத நான் வந்து லைனா சொல்றேன். ஸோ இங்க பாருங்க, ஸோ லாகின் சைன் அப். ஸோ இப்போ புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுனால நான் வந்து சைன் அப் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் சைன் அப் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இமெயில் அட்ரஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நேமு அதெல்லாமே வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் கிறிஸ் கிரியேஷன் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ கிறிஸ் கிரியேஷன் என்னோட மெயில் ஐடி. ஸோ இது நான் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா, அதுக்கப்புறம் நேம், உங்களோட நேம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் கிறிஸ் கிரியேஷன் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டோ ஸோ கீழே இருக்கிறது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணும். ஸோ அப்போ தான் வந்து பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, அட்லீஸ்ட் வந்து 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். அண்ட் தென் ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும், லோவர் கேஸ் மிங்கிளாக இருக்கணும். அதுக்கப்புறம் 0லேருந்து 9 வரைக்கும் ஏதோ ஒரு நம்பர்ஸ் வந்து கொடுத்துருங்க. சிம்பிள்ஸும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இதில் மெயில் அட்ரஸில் கொடுத்துருக்கதே வந்து பாஸ்வேர்டு வந்து எப்பயும் கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஸோ நான் இதில் வந்து இப்போதைக்கு நான் ஒரு டேட் ஆஃப் பர்த் நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கண்ட்ரி எழுதி கொடுத்துருங்க. அண்ட் தென் கிரியேட் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா நான் மெயில் ஐடியில் வந்து அட் போட மறந்துட்டேன். இப்போ பாருங்க, நான் அட் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, நான் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தா வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ பாருங்க, ஸோ இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ பாருங்க, ஸோ இப்போ வந்து என்னோட அக்கௌண்ட் வந்து இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, வெல்கம் கிறிஸ்டின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து சைன் அப் பண்ண வாட்டியே ஃபர்ஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி தான் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து காமனாக எல்லாருமே வந்து போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து அதனால டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. நீங்கள் இப்போ கிராஃபிக் டிசைனர்னா கிராஃபிக் டிசைனர் கேட்டகரி வந்து சூஸ் பண்ணிக்குவாங்க. இல்லை ஃபோட்டோகிராஃபி, ஸோ ஃபோட்டோகிராஃபராக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. இலுஸ்ட்ரேஷனு, ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு இதில் எந்த கேட்டகரிஸ் வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒன் கேட்டகரி வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் ஒன் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை மல்டிபிள் இது, ஸோ உங்களுக்கு எது எதெல்லாம் வேணுமோ அது ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நியூஸ் ஃபீல்டில் வரும். ஸோ அதுக்கோசம் தான் இதெல்லாமே நம்ம வந்து கிளிக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கேட்டகரிஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு தென் சி மை கஸ்டம் ஃபீடு இருக்குல்ல, ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் இது மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஹோம் பேஜ் போயிடும். ஸோ இதில் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா வந்து உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் போகும். ஸோ இந்த ப்ரொஃபைல் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கிளைம் யுவர் யூஆர்எல். ஸோ நம்மளோட யூஆர்எல் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட யூஆர்எல். ஸோ நீங்கள் எந்த ஒரு டிசைன்ஸ் பண்ணாலுமே வந்து ஸோ இந்த இதை காப்பி பண்ணி தான் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்களோட பிகன்ஸ் லிங்க் கேட்டாங்க அப்படின்னா ஸோ இதை காப்பி பண்ணி நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதில் பாருங்க, ஸோ நீங்கள் அடோப்லேயே கூட நீங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, இங்கேயே வந்து ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து எடிட் யுவர் அவைலபிலிட்டி. ஸோ எந்த டைம் நீங்கள் வந்து ஜாப்ஸ் தேடுற மாதிரி இருந்தால் கூட நம்ம இதுலேயே வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே கூட நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து லைவ் ஸ்ட்ரீம்ஸு. ஸோ இது வந்து வீக்லி வந்து லைவ் ஸ்ட்ரீம்ஸ் போயிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா
அவங்க வந்து ஷெடியூலிங் வந்து அனுப்பிச்சு விடுவாங்க. ஸோ அந்த ஷெடியூலிங் டைம்ல நீங்க வந்து போய் அதை வந்து நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மூட் போர்ட்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம அக்கௌண்ட்ல இருக்கனால உங்களுக்கு இது எதுவுமே வந்து ஷோ ஆகல. ஸோ இது வந்து அப்ரிசியேஷன்ஸ் நீங்க போர்ட்ஃபோலியோ வந்து அப்லோட் பண்றீங்களா? ஸோ நீங்க போர்ட்ஃபோலியோ அப்லோட் பண்ண மேலே எவ்வளவு பேர் பாக்குறாங்க, அவங்க வந்து லைக் பண்ணாங்கன்னா அந்த அப்ரிசியேஷன்ஸோட கவுண்ட் அது எல்லாமே வந்து இதுல வந்து ஷோ ஆகும். ஸோ இது வந்து இன்சைட்ஸ் டிராஃப்ட். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஃபர்தரா பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்றது எல்லாமே. ஸோ டிராஃப்ட்ஸ்ன்றது நம்ம ஒர்க் பண்றது வந்து ஏதாவது சேவ் பண்ணி வச்சிருந்தோம்னா இதை வந்து பப்ளிஷ் பண்ணாம டிராஃப்ட்ல போட்டு வைக்கிறது. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அகைன் பிஹான்ஸ்குள்ள போய்க்கலாம். நம்ம வந்து அக்கௌண்ட் இப்போ கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம இதுக்குள்ள போனீங்கன்னா இது மாதிரி நம்ம மாதிரியே நிறைய பேர் வந்து இது அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட டிசைன்ஸ் எல்லாமே நம்ம வந்து இதுல வியூ பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க. ஸோ இதுல வந்து டிஸ்கவர் கொடுங்க. இதெல்லாமே ஸ்டேட்டஸ் போற மாதிரி. ஸோ நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா கூட இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நானே டிஸ்கவர் கொடுங்க. ஸோ டிஸ்கவர்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஸோ எந்த கேட்டகரியில உங்களுக்கு சர்ச் பண்ணுமோ ஸோ அதை வந்து நீங்க இதுல ஈஸியா சர்ச் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க. ஸோ இதை போட்டோஷாப் வேணும் இல்ல எக்ஸ்டி வேணும் அப்படின்னோம்னா ஸோ இதுல நீங்க எது செலக்ட் பண்றீங்களோ அது ரிலேட்டடான எல்லாமே அவங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களை மாதிரி நிறைய யூசர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ப்ராஜெக்ட்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து இதுல ஷோ ஆகும். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னோம்னா அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து வியூ ஆகும். ஸோ நீங்க வந்து வியூ பண்ணிக்கலாம். இதுல இருக்க எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே நீங்க வந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி வியூ பண்ணீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாமே இதை வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வியூ பண்ணிக்கிட்டு ஸோ அண்ட் தென் வந்து பாருங்க. ஸோ ஃபைனலா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அப்ரிஷியேட். ஸோ அந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். கமெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து இந்த மாதிரி இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாக்அப்லாம் நம்ம எப்படி கிரியேட் பண்றது நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்க அந்த வீடியோ பார்க்கணும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்க அந்த வீடியோஸ் கூட நீங்க பாத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க பார்த்துட்டு இதே மாதிரியே நீங்க உங்களோட ப்ராஜெக்ட் நீங்க வந்து கிரியேட் பண்ணும். ஸோ கிரியேட் பண்றதோட விடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்கல்ல. ஸோ அவங்கள போய் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் அவங்க ரிட்டர்ன் உங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்பதான் நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து வியூ ஆகும். ஸோ அதனால நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்குன்னா அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுங்க. தென் அப்ரிசியேஷன் பண்ணுங்க. அவங்களும் வந்து உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அப்ரிசியேஷன் வச்சு நீங்க ஏதாவது நீங்க ஜாப் அப்ளை பண்ணீங்கன்னா ஸோ அவங்களுக்கு உங்களோட பிஹான்ஸோட ப்ரொஃபைல் பார்த்துட்டு ஸோ உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த அப்ரிசியேஷன் கவுண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்ப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஃபாலோ பண்ண மேல அவங்க ஃபாலோ பேக் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இதுலயும் பிஹான்ஸ்லயும் நம்ம ஃபாலோ பண்ண மேல அவங்க வந்து ஃபாலோ பேக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம்ஸ். நான் அவங்க முன்னாடி சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த லைவ் ஸ்ட்ரீம்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து லைவ் வீடியோஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ ரெகுலராகவே. ஸோ இதுல வந்து நீங்க அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டு இங்க பாருங்க. ஸோ யூஎக்ஸ் கடை கீழே இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா லைவ்ல என்னென்ன போயிட்டு இருக்கோ நீங்க அதை வந்து நீங்க வியூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாப்ஸ். ஸோ உங்களோட ஜாப்ஸ் கூட நீங்க இதுலயே வந்து சர்ச் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து பிஹான்ஸ்ல இருக்கு. நீங்க வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னா எப்படி டிசைன் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட ப்ரொஃபைல்குள்ள போய்க்கணும். ஸோ ப்ரொஃபைல்குள்ள வந்து நீங்க போனீங்கன்னாவே இங்க பாருங்க கிரியேட் ஏ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ இதை கிரியேட் பண்றதுக்கு வந்து இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களோட நீங்க ஆல்ரெடி வந்து மாக்அப்ஸ் மாதிரி ரெடி பண்ணிருப்பீங்களா? ஸோ அதுல வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத நம்ம வந்து ஃபர்தர் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பிஹான்ஸ்ல வந்து எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்றது அண்ட் தென் வந்து அதுக்குள்ள என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நம்ம ட்ரிபிள்ல எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்றது அதுல எப்படி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து போடுறது அப்படின்ற வீடியோஸும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்றேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். மறக்காம நம்மளோட சேனல் நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை.